இல்லை அதெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து நான் அவரை ஒன்றும் குறை சொல்லுங்க, அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல. பொதுவான சில பிரச்சனை பார்த்தீங்க, அது முடிஞ்சு போன பிரச்சனை எதுக்கு போயிட்டு இருக்கீங்க? முடிஞ்சு போச்சு. ஆமாம், நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை கொடுக்கணும். இல்லை, நிதியை கொடுக்கணும். அதில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய எடப்பாடி அறிக்கையிலையும் அதை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் அதிமுக அதை வலியுறுத்தும். தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற சம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும். அதிலே அதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான். அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை போட்டா வாங்க முடியும்? இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது, அவர்கள் வரியை வாங்குறாங்க, அதை திருப்பி கொடுக்கணும்ல. மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும். அதுதான் வழக்கம். அப்பதான் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும். இல்லை, எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிராமப்புறங்கள் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற தகுதி திமுகவுக்கு உண்டு. திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் உண்டு. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி உண்டு. மற்ற கட்சிகள் வரலாம், அதனுடைய வரலாறுகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்புதான் தெரியும். பொதுச்செயலாளர் எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல, பார்லிமெண்ட்டுடைய எண்ணிக்கை கூட்டித்தான் வரணும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளார்கள், அதிமுக ஏற்றுக்கொள்ளும். குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அதிமுக எதிர்க்கும். அது நான் ரைடு நடந்திருக்கு, இனிமே தான் எனக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே. தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. ரைடு நடக்குது, போகுது, வருது, அது மாதிரி நிற்கிது. பிறகு நீங்க எப்பயும் அவர் எதிர்கட்சியில் வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்றை சொல்லுவார், ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்றை சொல்லுவார். இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஆளுகின்ற கட்சியில் அவர் இருக்கிற காரணத்தால பழசெல்லாம் அவர் மறந்துட்டாரு. பழசா இருக்கும்போது ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதிமுக ஒரு பிரச்சனை சொன்னா அதை ஒரு பெருசா பெருசுபடுத்துவார். திமுக ஒரு பிரச்சனை சொன்னா அதை கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பாரு. அது அவருடைய நிலைப்பாடு. பல காலகட்டங்களில் நீங்க நோட்டாவோட போடப்பட்ட பிரச்சனைகள் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கா எப்படி பாக்குறீங்க? அதாவது எந்த கட்சி வளர்ந்திருக்கு, எந்த கட்சி இறங்கி இருக்குங்கிறதுலாம் வந்து தேர்தலில் தான் தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற பகுதியெல்லாம் வந்து கிளை கழகங்கள், கரவேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் மத்தியிலே ஏகோபோக ஆதரவு இருக்கிறது. இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு அண்ணா திமுக மீது வெளிப்படைத்தன்மையாக ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியது கிடையாது. கூட்டணியை பற்றியோ யாரோட கூட்டணி என்பது பற்றி அந்த முடிவுகளை பொதுச்செயலாளர் எடப்பாடி எடுப்பார்.